ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 130. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 113 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுடைய வெயிட் லாஸும் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறோமா அப்படின்னா அதுதான் இல்லவே இல்லை. வெயிட் லாஸ் ஆன உடனே எல்லோரும் என்ன பண்ணிடுறோன்னா டக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே ஹெவியாக டம்ப் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்து மறுபடியும் வெயிட் கெயின் ஆகி மறுபடியும் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. அது என்ன, எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்குன்னு இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி புரியும். நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே காமிக்கும். அது மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் எடுக்கிற ஃபுட்டு இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்கள் வெயிட் வந்து பேலன்ஸாகவே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ 2 இட்லி சாப்பிட்டு இப்போ மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அப்படியே கிரேவிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம 2 இட்லி சாப்பிட்டோம்னா ஓகே அப்படின்னு இருக்கலாம். இதே நம்ம மெயின்டைன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இதுக்கு மேலே லாஸ் ஆக வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, 2 இட்லிக்கு பதிலாக 3 இட்லி சாப்பிட்டுக்கலாம். பட் ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிறது நம்ம வெயிட் லாஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை. நம்ம உடம்புல நம்மளுக்கு நிறையா சத்துக்கள் தேவையானது இருக்குது. பட் யாருமே அந்த மாதிரி பேலன்ஸாக நம்ம சாப்பிட்றதில்ல. அதனால தான் நம்ம உடம்புல நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸாக நம்ம ஹெல்த்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கணும்னு நினைக்கிறனால தான் நம்ம ப்ரோட்டீன் ஃபைபர் காப்ஸ்னு 3ஆக பிரிச்சுருக்கோம். ப்ரோட்டீன் ஃபைபர் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். காப்ஸ் சாப்பிடும்போது அது வெயிட் கெயின் ஆக்கி தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம காப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க நிறையா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கேன் அப்படின்னா 2 இட்லி சாப்பிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ப்ரோட்டீன் ஃபைபர் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதே ஃபுட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றா கொஞ்சம் பசிக்கும் போது 2 இட்லிக்கு பதிலாக 3 இட்லி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மித்தபடி இதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு இல்லை. வாக்கிங்லாம், ஆனால் வாக்கிங் எல்லாமே டெய்லி போக தான் வேணும். வாக்கிங் போகிறதுனால மட்டும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா மட்டும் இல்லை, வாக்கிங் போனால் நம்ம உடம்புல நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிட்ருக்கோம். அதனால தான் நான் டெய்லி வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஃபுட்டே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் வெயிட் லாஸ் வந்து பேலன்ஸாக தான் இருக்கும். இதுக்கு இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து நிறையா விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அதே வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, ஆனால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க. அதையுமே நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை, இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு எக்கு வந்து வேக வச்ச முட்டை ப்ரோட்டீனுக்காக எடுத்துகிட்டு ஆரஞ்சு எடுத்து சூப்பராக முடிச்சாச்சு. என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டேன். இது என்னுடைய பழைய நினைவுகளை வந்து கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு எக்கு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு எல்லோ வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் பண்ணிட்டு பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இது நான் வந்து ஹாஸ்டல் படிக்கும்போது ஹாஸ்டலில் சாப்பாடு சரியாகவே இருக்காது. நம்ம டே ஸ்காலர் பசங்க, வெளியிலேருந்து வர்ற பசங்க வந்து ஃபுட்டு கொண்டு வருவாங்க. அப்போ அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொண்டு வருவா. இந்த ஃபுட்டு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்றதோட இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம நிறைய எஃபோர்ட் போடணுன்ற அவசியமே இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸோ ஹஸ்பண்ட்ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா இந்த வித சாப்பாடை வச்சுடுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு உங்களுக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதோடைய ரெசிபி வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிற கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் டீ காஃபி குடிக்கிறனால தான் உங்கள் வெயிட் கெயின் ஆகுதானா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் சாப்பிட்ற கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டுகளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறது தான். ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ். 5000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்னா கரெக்டாக 1 hour கிட்ட ஆகும். ஸ்லோவாக வாக் பண்ணுறவங்களுக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 hour போதும் 5000 ஸ்டெப்ஸ் இது பண்ணிக்கும். நான் மோஸ்ட்லி ஸ்டெப் கவுண்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பண்ண முடியாத
முடியாதவங்க நீங்கள் 1 ஹவர் டைம் வச்சுட்டு வாக் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் வெயிட் லாஸ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெயிட் லாஸில் நம்ம வாக் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகிட்டே இருக்கும். பட் எங்கள் கோழி வெளியில் போயிட்டு அவுட் சைடு வந்து காற்று வாங்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஃபீல் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான டின்னர் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் ஃபுல்லாமே ஃபைபருக்காக குக்கும்பர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு தோசை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு சொட்டு கூட ஆயிலே இல்லாமல் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது நான் ஏர் ஃப்ரையரோ இல்லை ஓவன்லையோ அந்த மாதிரிலாம் பண்ணல, நார்மல் தவாவில் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது உங்கள் சிக்கன் சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சிக்கனில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் சிக்கன்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம். அதனால தான் நான் நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஆயிலே சேர்க்காமல் நான் தவா ஃப்ரை பண்ணி இந்த சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு குக்கும்பர் தோசை வச்சு நைட்டு டின்னரை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டேயிலையும் நான் சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்களே இந்த மாதிரி ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.